வாருங்கள் ஐயா. நாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்கா முண்டக்கான்னு கேட்காம, ஆமாம், திரிசா நயன்தாரை பற்றிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. இந்த இந்திய ஜனநாயக புலிகளோட கொள்கை வரைவு எப்படி இருக்கும், செயல் திட்டம் இந்த மாதிரி இருக்கும்? கடந்த காலங்களில் அதை சூட்சமமாக எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டோம். இராணுவ பலத்தோட வேங்கை புலியோட பாய்ச்சலில் பாயும் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், எல்லாருக்கும் பதவி வேணும். ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதற்கான தளம் வந்துருச்சு. சரிங்களா? முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன். அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும். கடந்த காலங்களில் நிறைய நடிகர்கள் கண்டிப்பாக இதில் மன்சூர் அலிகான் அவர்கள். ஆமாம், நீ என்னடா 10ஓட 11 அத்தோட இது ஒன்று நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறீங்க. உங்கள் கேள்வியை வரவேற்கிறேன். நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில், ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க 2009 ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி 1992 அரசியலுக்கு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க. 92 பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து 3-4 வருஷங்களாக பயணித்தேன். நானாக வெளியே வந்துட்டேன். அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1999 புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்கேன். 1 லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து 2009, 10 வருடம் கழித்து 2009 திருச்சியில் தனியாக நான் நின்று தோத்துட்டேன். அதற்கு பிறகு 2010, 1999, 2009, 2019 எத்தனை ஆண்டுகள் பாருங்கள். 19 நாம் தமிழர் கட்சியின் மூலம் போட்டிட்டேன். 55,000 சொச்சம் ஓட்டுகள் வாங்கினேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி அங்கே நான் போராடி, அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள், டீ குடிக்கிறது, பரோட்டா போடுறது, மீன் பிடிக்கிறது, மீன்காரமாக்கு உதவுறது, இளநீ வெட்டுறதுன்னு, அதுக்கு பேட்டன் ரைட்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வராமல் யாரோ இன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கவலை இல்லை. சரிங்களா? அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ 2024 நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம். கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் இல்லை. திட்டங்களை வகுத்து சரியாக நாங்கள் காய நகர்த்து சரியாக, எங்களுக்கு கப்பு தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, புட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அப்பா எங்கப்பா இங்கேருந்து கொடியை காணா, பாவிகளா கொண்டாங்க, முதல்ல புட்டின்னு ஒன்று தான் ஞாபகம் வந்துருச்சு. அப்படி துரோகிகளா, இப்போயே அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே கருப்பாடுகளா, கொண்டாங்க வேமா. அதுவும் உங்கள் மூஞ்சியை மறைக்குன்னு எடுத்து வச்சுட்டீங்க. நியாயமா இது பத்தியா? என்னடான்னு பார்த்தேன். முல்லை கொடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்க வகையில் 10 தொகுதிகளில் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம். பத்தலையா டிடிஐ, டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. ஒருத்தரே கேட்குறீங்க, பொறுங்க, மற்ற நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. நில்லுங்க. மறுபடியும் கேளுங்க. அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? அது நாளை. இப்போ அவர் கோர்ட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட் மீன்ஸ் கோட். எங்களுக்கு இப்போலாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. அடுத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அஜெண்டா அதுதான். மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது, தனி சுதந்திரமாக செயல்படணும், மிகப்பெரிய தன்மானத்தோடு வாழணும், மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும், சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்,
அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம் எல்லா மாநிலத்துக்கும். இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணைய இருக்காங்க. இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும். 40 ஆண்டு கால அரசியல்ல இருக்கிறீங்க. தற்கால அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க? இந்திய அளவில் ஏப்பா இப்போ தான்ப்பா நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் இருக்கிறேன், பல கட்சிகளில் இருந்தேன். சரிங்களா? இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நண்பர் என்னமோ கேட்டீங்களே, கேளுங்க ஐயா. ஆமாம் ஆமாம், இல்லை, நாங்கள் தமிழ் தேசியத்தெல்லாம் கைவிடலை. அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த தேசியம் பெரிது. தமிழன் பிரதமர் ஆகணும். ஒரு ஹரி பரந்தாமன் மாதிரி, பல கருப்பையா மாதிரி, நல்ல கண்ணு ஐயா மாதிரி மிகச்சிறந்த ஒருத்தர் எங்களுக்கு பிரதமராக கொண்டு வருவோம்.